ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி வார்ம் அப் எப்படி பண்ணுறது, ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறதுன்னு ப்ராப்பராக பிகினருக்கு தேவையான பற்றி பார்த்துருந்தோம். இப்போது மெயினான 3 எக்ஸசைஸை பற்றி பார்க்கலாம். 1வது டிப்ஸ் எப்படி பண்ணுறது, 2வது புல்லப்ஸ் எப்படி பண்ணுறது, 3வது புஷ்அப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸ். பிகினராக எல்லாமே மிஷினில் இப்படி போடுவீங்க. 1 push, 2 push. இப்படி நீங்கள் மிஷினில் போடும்போது லைஃப் லாங் உங்களால் மிஷினில் மட்டும்தான் இந்த டிப்ஸை போட முடியும். நார்மலாக உங்களால் லைஃப் லாங் பண்ண முடியாது. நம்ம நார்மலாக டிப்ஸ் எப்படி போடலான்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். இப்போது டிப்ஸை மேனுவலாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேண்டை இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு 7 days உங்கள் பாடி வெயிட்டை நீங்கள் தாங்கணும். உங்கள் பாடியை ஹோல்ட் பண்ணி வைங்க ஒரு 30 செகண்ட், ஒரு 3 செட். 7 daysக்கு இந்த பொசிஷனை பண்ணுங்கள். அடுத்த 7 days உங்கள் பாடியை லைட்டாக அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள். இப்படி ஒரு 10 counts, 3 sets. நெக்ஸ்ட்டு 7 days கண்டிப்பாக உங்களால் ஒரு நம்பர் ஆச்சு ஃபுல்லாக டவுன் பண்ணி அப் பண்ண முடியும். ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோவாக புஷ், ஸ்லோவாக புஷ். இப்படி நீங்கள் போடும்போது உங்களால் மேனுவலாக போட முடியும். அப்போனா இதில் நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக போடும்போது எல்லா ஒர்க் அவுட்டுக்குமே எவ்வளோ வெயிட் இருந்தாலும் புஷ் பண்ண முடியும். செகண்ட் எக்ஸசைஸ், புல்லப்ஸை ஒரு பிகினராக எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் பாரை க்ளோஸாக பிடிச்சிட்டு மினிமம் 40 செகண்ட் டு மேக்ஸிமம் 60 செகண்ட் உங்கள் பாடியை இப்படி ஹோல்ட் பண்ணி 7 days மட்டும் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்கள் பாடி ஷேக் ஆகக்கூடாது. செகண்ட் ஸ்டெப், உங்கள் ஹேண்டை இன்னும் கொஞ்சம் வைடாக பிடிச்சி மினிமம் 40 செகண்ட் டு மேக்ஸிமம் 60 செகண்ட் இப்படி உங்கள் பாடியை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு 7 days உங்கள் பாடியை ஷேக் ஆகக்கூடாது. தேர்ட் ஸ்டெப், உங்கள் கையை இன்னும் கொஞ்சம் வைடாக பிடிச்சிக்கோங்க. நல்லா க்ளோஸாக பிடிச்சி உங்கள் கை நல்லா ஃபுல் மோஷனில் இருக்கணும். கட்டை விரல் க்ளோஸில் இருக்கணும். நீங்கள் ஸ்லோவாக அதே மாதிரி உங்கள் பாடியை லைட்டாக அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள். லைட்டாக, ஈஸி. கமான். புஷ் டவுன், புஷ் டவுன். ஃபோர்த்து ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் உங்கள் ஹேண்டை கட்டை விரல அந்த பெண்டான இடத்துல ஒரு ஜானை வச்சுட்டு 2 சைடுமே உங்கள் பாடியை மேலே நல்லா உங்களால் க்ரிப்பை பிடிச்சி உங்களால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுங்கள். ஸ்லோவாக விடுங்க. ஸ்லோவாக திரும்பி புஷ் பண்ணுங்கள். எஸ், ஸ்லோவாக ஈஸி. புஷ், ஸ்லோவாக. இப்போது புல்லப்ஸை பிகினராக ஸ்டார்ட்லேருந்து எண்டு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூட்டிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 20 to 25 days உங்களாலையும் ஒரு 10 count போட முடியும். தேர்ட் எக்ஸசைஸ், புஷ்அப்ஸை பிகினராக எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னா, உங்களோட ஹேண்டை கீழே வச்சு 1 ஜான் அளவு வச்சு உங்களுடைய லெக்கை பின்னாடி தள்ளி உங்களை எல்போவை கிரவுண்டில் பட வைங்க. உங்களோட ஹேண்டுக்கு முன்னாடி உங்கள் ஜெஸ்ட்டை முன்னாடி மூவ் பண்ணுங்கள். உங்கள் ஜெஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்க ஹேண்டுக்கு முன்னாடி இருக்கணும் உங்கள் ஜெஸ்ட்டு. ஸோ உங்கள் பாடியை ஸ்லோவாக ஒரு 7 daysக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாக வேணால் ஸ்லோவாக டவுன் புஷ் ஒரு 7 daysக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இதை மட்டும் ஒரு 10 rep போதும். அடுத்த 7 daysக்கு நீங்கள் உங்கள் பாடியை ஃபுல்லாக டவுன் பண்ணி புஷ் பண்ணுங்கள். டவுன் புஷ், டவுன் புஷ், டவுன் புஷ். இதை நெக்ஸ்ட்டு 7 daysக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அனதர் 7 daysக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க உங்களுடைய லெக்கை மேலே கொஞ்சம் லெக் எல்போவை அப்படியே கொஞ்சம் மேலே அப் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே டவுன் பண்ணுங்கள். புஷ், டவுன், புஷ், டவுன், புஷ். நீங்கள் ப்ராப்பராக இதை டே பை டே பண்ணிங்கன்னா
உங்களாலையும் கரெக்டாக ஒரு 20 டேஸில் ஒரு 10 ரெப் புஷ்அப்ஸ் ஆச்சு எடுக்க முடியும். இதே மாதிரி ஜிம் ரிலேட்டிவான வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.